வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபண்டமெண்டலி இந்தியா என்பது இந்து நாடு தான். ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. சீமான் வந்து மிகப்பெரிய வியாபாரிங்க. ஒரு வெறும் வாய் வியாபாரி மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணுவார். நல்ல வியாபாரி அவர். அதெல்லாம் பைத்தியங்கள் மண்டையில் அடிபட்டது மாதிரி ஏதாவது உளறிக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க. அருவாலை காமிச்சு அரசு பணிகள் இருக்கக்கூடியவங்களை அருவாலை காமிச்சு மிரட்டிடுவேன், வெட்டிடுவேன், கொளுத்திடுவேன், அவ்வளோ பெரிய மாவீரனா சீமான். தமிழ்நாட்டை பொறுத்தளவு மதச்சார்பின்மை என்பது ஒரு மதத்தின் மடியில் படுத்துக்கொண்டு ஒரு மதத்தை நேரடியாக தாக்குவதாக. இது இந்து நாடாக கணக்கெடுக்கப்பட்ட நாடு தான். பாகிஸ்தான் பிரிஞ்சு அதிலிருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சுன்னு அது போயிடுச்சு. போனதுக்கு பின்னால் இது நியாயமா என்னவா இருந்திருக்கணும்? ஒரு அற்ப வாக்கு அரசியலுக்காக ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் யார் வேணாலும் கேட்கலாம். யார் மேடை போட்டாலும் பேசுவது மதச்சார்பின்மை. ஏன் இதே மதச்சார்பின்மை, இதே பாகுபாடு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதத்திலேயோ இஸ்லாமிய மதத்திலேயோ புத்த மதத்திலேயோ இருக்கக்கூடிய பாகுபாடுகளை யார் வேணாலும் பேசுவாங்களா? திராவிட கழகம் பேசுமா? கம்யூனிஸ்ட் பேசுவாங்களா? திருமாவளவன் பேசுவாரா? திமுக பேசுமா? இங்க பேசக்கூடிய மதச்சார்பின்மை எப்படி பங்களாதேஷ்ல பேச முடியுமா? பாகிஸ்தான்ல பேச முடியுமா? ஒத்துக்குவாங்களா? அங்க வந்து 15% இருந்த இந்துக்களின் மக்கள் தொகை இன்னைக்கு 5-6 சுருங்கி இருக்கு. இங்கு 5-6 இருந்த மக்கள் தொகை இன்னைக்கு 15-16 விரிவடைஞ்சிருக்கு. ஸோ என்ன புரிஞ்சுக்க முடியுது நம்மளாலன்னா, இங்க இருக்கக்கூடிய அளவு கடந்த சுதந்திரம். அதை வந்து நேரம் வந்து வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டுற கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அடிப்படையில் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகள், இங்க இருக்கக்கூடிய அந்த பிரிவினைவாத சக்திகளின் வாய் மூலமாக, அவர்களின் கருத்து மூலமாக இந்து மதத்திற்கு எதிரான பிரச்சாரத்தை ரொம்ப டீப்பா பண்றதுனால பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் புதிய தமிழகம் கட்சியை சார்ந்த திரு சங்கர்குரு அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஓகே, 2 நாட்களுக்கு முன்னாடி உங்கள் கட்சியினுடைய தலைவரான கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார். இந்தியாவை வந்து இந்து தேசமாக அறிவிப்பது தான் இந்தியாவிற்கே பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தார். ஸோ இந்த ட்வீட்டுடைய நோக்கம் என்ன? இப்போ ஏன் இந்த ட்வீட் போட வேண்டிய அவசியம் என்ன? இப்போ அண்மை காலமாக அதாவது முதல் டைட்டில் அதற்கு அடுத்தடுத்த பத்திகளில் பார்த்தீங்கன்னா அதற்கான விளக்கத்தை தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தளவு மதச்சார்பின்மை என்பது ஒரு மதத்தின் மடியில் படுத்துக்கொண்டு ஒரு மதத்தை நேரடியாக தாக்குவதாக இருக்குது. அப்போ இங்கே பேசப்படக்கூடிய மதச்சார்பின்மை என்பது தொடர்ந்து பொய்யாகவும் போலிகளாகவும் இருக்கும் பொழுது அதாவது மொழிவரி மாகாணங்கள் பிரிஞ்ச பொழுது மொழியை அடிப்படையாக கொண்டு நிர்வாக வசதிக்காக இந்தியாவினுடைய பகுதிகள் பிரிக்கப்படுது, மாநிலங்களாக பிரிக்கப்படுது. அதற்குள் பல்வேறு மதங்கள், பல்வேறு இனங்கள், பல்வேறு மொழிகள் பேசப்படும். எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இந்தியர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தில் தான் வந்து நாம் வந்து அது ஆர்கனைஸ் ஆகும். அப்படி இருக்கும் பொழுது அந்த அடையாளத்தை மீறி ஒரு மதத்தின் படியில் சாஞ்சிட்டு ஒரு மதத்தை தாக்குவது, ஒரு மதத்தை மட்டும் எப்போது பார்த்தாலும் கிண்டல் கேலி செய்வது, அந்த மதத்தில் மட்டும்தான் பிரச்சனை இருப்பதாக பிரச்சாரம் செய்வது, அந்த ஓட் பாலிட்டிக்ஸில் மைக்ரேட் ஆகிடுச்சு. அதாவது சமயங்கள், கலாச்சாரங்கள் என்பது ஓட் பாலிட்டிக்ஸில் மைக்ரேட் ஆனதுனால என்ன ஆகிப்போச்சுன்னா, அந்த 6 விழுக்காடு 7 விழுக்காடு வாக்குகளை மட்டுமே குறி வச்சு அந்த வாக்குகளை கன்சால்டேட் பண்ணுறதுக்காக இவங்க எந்த எல்லைக்கும் போய் இந்து மதத்தின் மீது தாக்குதல் தொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது வேற வழியே இல்லை. அதாவது ஒரு புறம் இழுத்தா மறுபுறம் தானாக இழுக்க தானே செய்வாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதற்கான தேவை உருவாகிவிட்டதா நம்ம இங்கே பார்க்குறோம். அதோட வெளிப்பாடு தான் தலைவர் அவர்களுடைய. இல்லை, நீங்கள் பேசும்போதே குறிப்பிட்டிருந்தீங்க 6-7% வந்து இங்கே சிறுபான்மை மதத்தவர்கள் இருக்காங்க அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவை வந்து ஒரு பர்டிகுலர் மதத்துக்குள்ளே அடைச்சு இது ஒரு இந்து நாடு அப்படின்னு அறிவிக்க முடியுமா? ஸோ இந்தியா அப்படிங்கிறது ஒரு பரந்துபட்ட ஜனநாயக நாடு. ஸோ 140 கோடி மக்கள் இருக்காங்க, இதில் நிறைய சிறுபான்மை இனத்தவர்கள் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்தியா வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும் அதுக்குள்ளே ஒடுக்குவது சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியா சுதந்திரம் அடைவது வரை 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடையும் வரை இது இந்து நாடாக கணக்கெடுக்கப்பட்ட நாடு தான். சரியா? இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இங்கு தங்களை இஸ்லாமியர்களாக தாங்கள் இந்த வட்டத்திற்குள் இந்த வரையறைக்குள் அடங்க மாட்டோம் அப்படின்னு போர்க்குரல் எழுப்பியவர்களினுடைய போராட்டத்தின் வெளிப்பாடாக அவர்கள் தொடர்ந்து இதற்காக இயங்கி தங்களுக்கென்ற ஒரு நாடு கட்டமைச்சு அதுக்குள்ளேயே பாகிஸ்தான் பிரிஞ்சு அதிலிருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சுன்னு அது போயிடுச்சு. போனதுக்கு பின்னால் இது நியாயமா என்னவா இருந்திருக்கணும்? மதத்தின் அடிப்படையில் துண்டாடப்பட்ட ஒரு நாடு, ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் இது எங்கள் நாடு என்று வெளியேறிய பிறகு எஞ்சியவர்கள் மிஞ்சியவர்கள் இங்கு தங்கியவர்களை மட்டும் அடிப்படையாக கொண்டு இந்த நாட்டை ஒரு ஜனநாயக நாடு என்று பிரகடனப்படுத்தி கொண்டதன் விளைவு தான் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட அந்த வாய்ப்புகளை கொடுத்தது எது? இதை ஒரு ஜனநாயக நாடாக அனுமதிச்சது எது? விட்டு கொடுத்தது எது?
புரியுதா? இங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மதம் தானே. அப்படி இருக்கும் பொழுது அந்த மதத்திற்கே ஒரு பாதிப்பு வரும் பொழுது தங்களை தற்காத்துக் கொள்வதற்காகவோ பிரச்சனை இப்பதான் இந்த அரசியலமைப்பு ஏற்றும் பொழுது இதெல்லாம் கருத்தில் கொள்ளாம ஏற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? பின்னாடி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரியாம அந்த அந்த அரசியலமைப்பு கொடுத்த சுதந்திரத்தை முறையா பயன்படுத்தணும்ல. அது ஒரு மதத்திற்கு எதிராக மட்டும் யாரு வேணாலும் பேசலாங்கிற சுதந்திரம் இல்லைல்ல. அது கலாச்சார சுதந்திரம், உங்களுடைய பண்பாட்டு சுதந்திரம், உங்களுடைய பாரம்பரிய சுதந்திரம் என்பது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கும் வரை பிரச்சனை கிடையாது. ஒரு அற்ப வாக்கு அரசியலுக்காக ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் யார் வேணாலும் கேட்கலாம். யார் மேடை போட்டாலும் பேசுவது மதச்சார்பின்மை. ஏன் இதே மதச்சார்பின்மை, இதே பாகுபாடு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதத்திலேயோ இஸ்லாமிய மதத்திலேயோ புத்த மதத்திலேயோ இருக்கக்கூடிய பாகுபாடுகளை யார் வேணாலும் பேசுவாங்களா? திராவிட கழகம் பேசுமா? கம்யூனிஸ்ட் பேசுவாங்களா? திருமாவளவன் பேசுவாரா? திமுக பேசுமா? அங்க பேசும் கட்சி இல்ல, புதிய தமிழகம் கட்சி இதை சார்ந்த கருத்து வச்சிருக்கா? இப்ப இந்த கிறிஸ்தவ மதத்துக்குள்ள நிறைய பாகுபாடுகள் இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா தென் மாவட்டங்கள்ல, தூத்துக்குடி மாவட்டமா இருக்கட்டும், திருநெல்வேலி மாவட்டமா இருக்கட்டும், இங்க கிறிஸ்தவ நாங்கள் இங்க பாருங்க, நாங்கள் முச்சோடும் வேறுபட்டவர்கள். இங்க இருக்கக்கூடிய சராசரி அரசியல்வாதிகளிடமிருந்து புதிய தமிழ் கட்சியும் தலைவர்களும் தலைவருடைய சிந்தனையும் முச்சோடும் வேறுபட்டது, தனித்து இயங்கக்கூடியது. நீங்கள் எந்த இடத்திலும் ஒரு சார்பு இவர் அவர் என்ற அடையாளங்களை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் பேசலாம் மதச்சார்பு, நாங்கள் எந்த சார்பின்மையும் கிடையாது. நாங்கள் அந்த ட்வீட்லேயே கூட குறிப்பிட்டிருந்தாங்க மத சார்பின்மை அப்படிங்கிறது தான் பிரதான நோக்கம். அதை வச்சு தான் எழுதியிருந்தாங்க அந்த ட்வீட். ஆனா அடுத்த அந்த 6வது வரியில என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா இந்து நாடா அறிவிக்கணும் அப்படின்னு. ஸோ இதுல இங்க அதற்கான சாத்தியக்கூறுகளை பேச வேண்டியவர்கள், இருக்க வேண்டியவர்கள் அதுக்கு நேர்மையா இல்லைல்ல. அவர்கள் ஒரு மதத்தை திருப்திப்படுத்துறதுக்கு, இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவரும் இஸ்லாமியரும் அதை விரும்பல. அவர்கள் எல்லோரோடும் அண்ணன் தம்பிகளாகத்தான் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இவர்களை வாக்காளர்களாக பார்க்கக்கூடிய, அவர்களை வாக்கு வங்கியாக பார்க்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அவர்களை திருப்திப்படுத்துறாங்க. அந்த மத கோட்பாட்டை திருப்திப்படுத்தியும் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கோட்பாடுகளை இழிவுபடுத்தியும் அவர்களை திருப்தி. ஏன்னா இவங்க வாக்கா கன்சால்டேட் ஆகக்கூடிய தன்மையில இவங்க கிடையாது. அவங்க வாக்கா கன்சால்டேட் ஆகக்கூடிய தன்மையில் இருக்கிறனால அந்த கன்சாலிடேஷனை குறிவைத்து இவர்கள் பேசக்கூடிய மதச்சார்பின்மை போலியானது. மதச்சார்பின்மை என்பது எதற்கும் சாராமல் இருக்கும். இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது, நீங்கள் எளியவர், ஒருத்தர் வலியவர், வலியவர் எளியவரை தாக்கினால் நாங்கள் எளியவரை எதிர்த்து வலியவர் புறம் நிற்போம். அது மதமோ சாதியோ கலரோ நிறமோ என்னவோ வாட்டவர் மேபி, அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் எப்போதும் இருந்தது கிடையாது. இந்த இடத்துல தமிழ்நாட்டில் அது போலியாக பொய்யாக அது தவறான ஒரு பிரச்சாரத்துக்கு முன்னெடுக்கும் பொழுது வேறு வழியே இல்லாமல் இதை பேச வேண்டிய சூழலுக்கு தள்ளியது அந்த குற்றவாளி. ஓகே, இப்போ சிறுபான்மை இனத்துல அந்த ஓட் கன்சாலிடேட் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு, இங்கே ஹிந்து மதத்துல இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. ஸோ ஏன் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்? இங்கு நிறைய பார்த்தா தலைவர் அவர்கள் அதற்கு அடுத்த வரி கடைசி வரியில் முடிச்சிருப்பாரு. அதாவது சாதியை தேசிய இனங்களாக அறிவிக்கல. அதுதான் நான் கேட்க வந்தேன். அதுதான் காரணம். அந்த சாதி ரீதியிலான பிளவு இருக்கிறதுனால தானே இங்க ஓட் கன்சாலிடேட் ஆகும். அதாவதுங்க, நாங்கள் தமிழர் என்றும் ஒடுக்கப்பட்டோர் என்றும் இந்து என்றும் எல்லா விதமான அரசியல்களையும் தமிழ்நாட்டில் பேசியாச்சு. ஏதாவது ஒரு புள்ளியில் இவர்கள் பாகுபாடுகளற்று இணைவார்களா அப்படிங்கிற பேராவலும் பேராசையும் தானே தவிர நமது நோக்கம் என்ன? எங்களுடைய கட்சியினுடைய எளிமையான கொள்கை ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி, சமத்துவம் அண்ட் எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற அந்த அடிப்படை தத்துவம். அந்த அடிப்படை தத்துவத்துக்கு முரணான காரணிகளை எதிர்த்து களம் காண்றோம், இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறோம். அப்படி இருக்கும் பொழுது இங்கு தமிழர் என்கிற ஒரு இனம் இல்லை. தமிழ் இனம்னா என்ன அர்த்தம்? யாருக்கு கலாச்சாரம் ஒன்றா இருக்குது? முதலியாருக்கும் செட்டியாருக்கும் ஒன்றா கிடையாது, நாடாருக்கும் கோனாருக்கும் ஒன்றும் கிடையாது, தேவருக்கும் தேவேந்திரருக்கும் கிடையாது, தேவருக்குள்ளேயே கல்லருக்கும் மரவருக்கும் ஒன்றும் கிடையாது. புரியுதா? ஒரு சாதிக்குள்ளேயே 7-8 உணவு, கலாச்சார பழக்க வழக்கம், திருமண சம்பந்தங்கள், இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு கோனாறு இங்கிருந்து யாதவர் என்று பீகார், சத்தீஸ்கர்னு இங்கிருந்து தன் வேர்களை தேடி இணைகிறாங்க. சத்திரியர்கள் என்று ஒரு வேர்களை தேடி இணைகிறாங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் அக்ரிகல்ச்சரிஸ்ட் கம்யூனிட்டி அப்படின்ட்டு பட்டேலு, ராவு, ஜாட்டு, ராய் அப்படின்னு ஒக்கலிக்க கவுடா, கர்நாடகாவில் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக இங்கு குர்மி குடும்ப ஆர்கனைசேஷன் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இயங்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி பார்க்கும் பொழுது ஒரு இனத்தின் அடிப்படை என்பதே இங்க இருக்கக்கூடிய தொழில்முறை சாதிகளின் அடிப்படையாக வேர்கள் பரவி நிற்கிறதுனால இங்க எந்த இடத்துலையும் இணையலை. ஸோ இப்போ என்ன நேச்சரா இருக்கு, அதை மாற்றி இருக்க வேண்டிய அரசியல்வாதிகள் அதை மாற்றலை. அவங்க சுருங்கிட்டாங்க. வெறும் வாக்கு அரசியலுக்காக தங்களை தற்காத்துக்கிறாங்க, தங்களுடைய சேரை இறுக்கமா பிடிச்சுக்கணுங்கிறதுக்காக இங்க இருக்கக்கூடிய பாகுபாடுகளை களைய முற்படுற எங்களை மாதிரியான சக்திகளுக்கு அவர்கள் முழு ஆதரவை கொடுக்காம மாறா எங்களை தேச விரோதிகளாகவும் இந்த சமூக விரோதிகளாகவும் கட்டமைச்சு அவர்கள் பணபலத்தால பண்ணிட்டு இந்த பிரச்சாரங்களை செய்யறாங்களே தவிர அவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்க்கணுங்கிற எண்ணம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய நேச்சர் இதுவாக தான் இருக்கு. இதை ஒரு கடுவை கூட உன்னால மாற்ற முடியல. ஸோ இருக்கிறத அங்கீகரிச்சுட்டு முடிச்சுட்டா வேலை முடிஞ்சதுல. இங்க பேசக்கூடிய மதச்சார்பின்மை பங்களாதேஷ்ல பேச முடியுமா? பாகிஸ்தான்ல பேச முடியுமா? ஒத்துக்குவாங்களா?
அங்கே வந்து 15% இருந்த இந்துக்களின் மக்கள் தொகை இன்னைக்கு 5-6 சுருங்கி இருக்கு. இங்கு 5-6 இருந்த மக்கள் தொகை இன்னைக்கு 15-16 விரிவடைஞ்சிருக்கு. ஸோ என்ன இது என்ன புரிஞ்சுக்க முடியுது நம்மளாலன்னா, இங்க இருக்கக்கூடிய அளவு கடந்த சுதந்திரம், அந்த அளவு கடந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி இங்கு அண்ணன் தம்பிகளாக அன்பாக பழகிறதுங்கிறது வேற. ஆனால் அதை மட்டுமே பயன்படுத்தி இங்கு ஒரு பிரிவினைக்கு வித்திடுவோம், அந்த பிரிவினையை மூலதனமாக கொள்வதும் என்பது வேற. அதற்கு எதிரானது தான் நீங்க இந்த கடைசி பத்தியில என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா, சாதிகளை வந்து தேசிய இனமா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க. என்ன சொல்ல வர்றாங்க? சாதிகளை தேசிய இனமா அறிவிக்கணும் அப்படின்னா அது மூலியமா என்ன சொல்ல வர? ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன்ல எல்லா சாதிகளும் சாதிகளாக தான் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் பட்டியலினத்தில் வரையறுக்கப்பட்ட சாதிகளை வரையறுத்து அதில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை சரி செய்து இதை டைலேட் பண்ணணும்னு தான் சட்டம் இயற்றப்பட்டுச்சு. என்ன டைல்யூஷன் நடந்திருக்கு? ஸோ அது ஃபெயிலியர் மாடலாக இருக்குல்ல, அது ஃபெயிலியராக இருக்குல்ல. எங்கேயுமே எல்லா இடத்துலையும் இது பொதுவான மரபாகி போயிடுச்சு. ஃபெயிலியர் மாடல்னு குறிப்பிட்டீங்களே, இல்லை எதை குறிப்பிடுறீங்கன்னு கேட்குறேன். எந்தது? இப்போ சொல்லிங்களே ஃபெயிலியர் மாடல் இது அப்படின்னு. புரியல. அது ஃபெயிலியர் மாடல் மீன்ஸ் எல்லா பக்கமும் தான். சரி, இல்லை குறிப்பா தமிழ்நாட்டில் சாதியை ஒழிக்கணுங்கிறது தான் தங்களுடைய பிரதானம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் திராவிடியன் மாடலுங்கிறாங்க. அந்த மாடல் மாறா சாதியின் பிணக்குகளை வளர்த்துட்டு தான் இருக்கே தவிர, அதிகாரத்தை கொடுக்கக்கூடியது யார் ஆதிக்கம்னு சொல்றாங்களோ அவங்கள்ட்ட தான் அதிகாரத்தை கொடுக்குறாங்க. யார் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் புறம் நிற்பதில்லை. ஆசாபாசமான அன்பான வார்த்தைகளை மட்டும் எழுதி வச்சுட்டு மற்றபடி அதை ஒடுக்குகிற, அதை வளர்த்தெடுக்கக்கூடிய அதிகாரங்களை யாருக்கிட்ட வந்து கொடுக்குறாங்கன்னா வேறாக இருக்கு. ஸோ எல்லாமே தாங்க ஆல் ஓவர் த இந்தியா என்ன செஞ்சிருக்கணும், என்ன நடந்திருக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. இல்லை, இப்போ பட்டியலினத்தை சார்ந்த கோவி செல்லியன் அவர்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு முன்னேற்றமாக பார்க்கலையா நீங்கள்? இங்கே பாருங்க, நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் நாட் எக்ஸ்டென்ஷனுங்க, சரியா? நீங்கள் வந்து டிஎம்கேல நடக்கக்கூடிய அறிவிப்புகள் என்ன, அதெல்லாம் வந்து நம்ம காலங்காலமாக பார்த்து புளிச்சு போச்சு. அதை பேசினாலே நமக்கு ஆத்திரம் வந்துடும், கோபம் வந்துடும், சரியா? இவர்கள் கல்பிரிட்ஸ். திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் சாதி வெறியர்கள், சாதியை கடந்து எவரும் இருக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? அது திமுகவினுடைய அடிப்படையே அப்படிதான். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் திருத்துவாங்கன்னு நம்ம பார்க்க முடியும். ஆனால் அவர்களுக்கு ஒட்டாக இருக்கக்கூடிய எல்லோரும் அதே வேலையை தான் செய்கிறாங்க. முழுநேர வேலையாகவே திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குற வேலைங்கிற அடிப்படையில், திமுகவுக்கு வாக்கு வங்கி அதை சிதற விடாமல் பார்த்துக்கணுங்கிற அடிப்படையில் அவர்களுடைய ஏவலர்களாக, ஏஜென்ட்டுகளாக செயல்படக்கூடியவர்கள் மதச்சார்பின்மை என்கிற வார்த்தையை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கிட்டு கேடயமாக வைத்துக்கொண்டு ஒரு மதத்தை மட்டும் தாக்குவதால் அந்த மதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை, அந்த மதத்திற்காரர்கள் செய்யக்கூடிய பிரச்சனையை நாம் வந்து பேச வேண்டியது இருக்கு, சரியா? அதான் ஃபண்டமெண்டலி இந்தியா என்பது இந்து நாடு தான், இந்து நாடாக இருந்து பிரிஞ்சிருச்சு. அது போனவங்க இஸ்லாமிய நாடாக தங்களை அறிவிச்சுக்கிட்டாங்க. உலகம் முழுவதும் நம்பர் 1 மதமாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு பல நாடுகள் கிறிஸ்தவ நாடுகளாக இருக்கு, இஸ்லாத்துக்கு இஸ்லாமிய நாடுகள் என்று இருக்கு. இத்தனை எண்ணிக்கை பெரும்பான்மையில் இருந்தாலும் கூட இந்தியா இந்து நாடாக தங்களை அறிவிச்சுக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் வந்து பொதுவானதாக இருக்குது, சகோதரத்துவத்தை வளர்ப்பதாக இருக்குது. அதை இவர்கள் பயன்படுத்துவதில் தவறு, இவர்களுக்கு அதை பயன்படுத்த தெரியல. அதை வந்து நேரம் வந்து வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டுற கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகள், இங்கே இருக்கக்கூடிய அந்த பிரிவினைவாத சக்திகளின் வாய் மூலமாக, அவர்களின் கருத்து மூலமாக இந்து மதத்திற்கு எதிரான பிரச்சாரத்தை ரொம்ப டீப்பாக பண்ணுறதுனால அதன் மீதான வெறுப்பும் கோபமும் இதற்கான தீர்வுமாக தான் தலைவர் அவர்களுடைய பதில். அந்த அருந்ததியர் உள் ஒதுக்கீடு அப்படிங்கிற விவகாரத்தினுடைய உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? உள் ஒதுக்கீடு சரியா இல்லை? இது வந்து தொடங்கிய காலத்திலிருந்து எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் புதிய தமிழ் கட்சி. என்ன காரணம்? அருந்ததியர் உள்ஒதுக்கீடு என்பது ஆக மொத்தம் இருக்கக்கூடிய 18 பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை உடைச்சு 3% உள்ஒதுக்கீடை வந்து பட்டியலினத்திற்குள் ஒதுக்கீடாக அருந்ததியர்களுக்கு வழங்கினாங்க. அது காலப்போக்கில் என்ன ஆகி போயிடுச்சுன்னா, அந்த 3 விழுக்காடோட நிறுத்தாம மீதமுள்ள 15 விழுக்காட்டிலும் அவங்க வந்து முன்னுரிமை அடிப்படையில் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா கொண்டு வந்து இன்னைக்கு 18 விழுக்காட்டில் கிட்டத்தட்ட 16 விழுக்காட்டுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட சமூகம், அருந்ததியர் சமூகம் மட்டுமே பட்டியலினத்தினுடைய இடஒதுக்கீடுகளை முழுமையாக அனுபவிக்கிற மாதிரியான ஒரு செட்டப் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து ஆரம்ப காலகட்டத்தில், துவங்கிய காலத்தில் இருந்தே தலைவர் அவர்கள் மிக கடுமையாக எதிர்த்து அன்று சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்து உச்சநீதிமன்றம் வரை வழக்குகள்லாம் தொடர்ந்து செஞ்சிருக்காங்க. இல்லை, நிறைய சமூக வலைதளங்களில் நிறைய பேருடைய கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, உள்ஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விவகாரத்திலேயே உங்களுக்கு ஒற்றுமை இல்லை, அப்புறம் எதுக்கு இவங்க இந்து நாடு கோரிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கணும்? இல்லை, அதை தான் அவங்க இதுலயே ஒன்றிணையிலேயே இந்து எல்லாரும் ஒன்றிணையிலன்னு சொல்றோம்ல. எங்களோட குற்றச்சாட்டு என்ன, எதிலும் எதுவும் எங்கும் ஒன்றிணையலை, அதான் எங்க பிரச்சனையேங்கிறோம். ஒன்றிணைய விடலைங்கிறோம். சரி, 1996 தலைவர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகி ஏற்கனவே 3 லட்சம் காலி பணியிடங்கள் சமூக நீதி காவலர்கள் என்று தன்னை அறிவித்துக் கொள்கிற இங்கே திராவிடியன் பார்ட்டிஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, எந்த அரசு பதவிகளையும் முறையா பட்டியலின மக்களுக்கு பகிர்ந்தளிக்கல. அதில் போய் வெள்ளை அறிக்கை கேட்கிற தலைவர் அவர்கள் போன பின்னால தான் இன்னைக்கு ஆர்டிஐன்னு ஒன்று உருவாக்கியிருக்கு இல்லையா? அதனுடைய விதை வெள்ளை அறிக்கை தான், அதுதான் இன்னைக்கு ஆர்டிஆர். ஸோ அங்கே போய் வெள்ளை அறிக்கை கேட்டு 3.5 லட்சம் காலி பணியிடங்கள் ஃப்ரம் த ஃப்ரீடம், அங்கே சுதந்திரம் பெற்ற பிறகு இத்தனை ஆண்டுகளில் 3.5 லட்சத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் பட்டியலின மக்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது, வழங்கப்பட
படாமல் வந்து ஏமாற்றப்பட்டிருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்ச உடனே கருணாநிதி என்ன செய்யறாருன்னா ஒரு 20,000 போஸ்டிங் மட்டும் அவசரமா ஃபில் பண்ணி விட்டுட்டு டக்குன்னு அந்த 3 எல்லாம் ஒன்று சேர்ந்து கேட்டா தானே 3.5 லட்சம் காலி பண்ணிக்கிட்டோம். ஒரு சாதியை உடச்சி விட்டுட்டோம்னா டைல்யூட் ஆயிரும்ல. அது ஒரு சாதியை உடச்சி விட்டது போக கூடவே இருக்கக்கூடிய அவங்க வளர்த்துட்டு இருக்காங்கல்ல ஒரு நன்றி உள்ள அவர் என்ன பண்றாரு, அவரை வச்சு திருமாவளவனை வச்சு என்ன பண்றாங்கன்னா இதை வந்து அவர் அதுக்கு அன்னைக்கு ஆதரவா பேசுறாரு. அன்னைக்கு நியாயமா வந்து அன்னைக்கு தேதியில இன்னைக்கு உள்ஒதுக்கீடுக்கு உள்ஒதுக்கீட்டுக்கு ஆதரவா அவர் பேசுறாரு. இன்னைக்கு வந்து அவர் எதிர்க்கிறாரு. அதுதான் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்பாங்கல்ல. இன்னைக்கு தலைவர் அவர்கள் சொல்லும் பொழுதே அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்க வேண்டிய சொந்த சமூகத்தை பலிகடாவாக்க தயாரா இருந்தார். அற்ப பதவிக்காகவும் ஓட் பாலிடிக்ஸ்க்காகவும். நாங்கள் அதில் சமரசம் செய்யல. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியுது, எல்லாரும் பேசுறாங்க. பட்டியலின மக்களுக்கு நடுவிலான இந்த இடஒதுக்கீட்டு வந்து பதவிக்காக தான் எதிர்க்கல அப்படின்னா அவர் இன்னைக்கும் எதிர்க்காம இருந்திருக்கணும்ல. இன்னைக்கும் அதே கூட்டணிக்குள்ள தான் இருக்காரு. அப்ப ஒரு எல்லைக்கு மேல சமூகத்தை திருப்திப்படுத்தணும்ல. யார் ஓட்டு போடுவாங்க? யார்கிட்ட நீங்க ஊருக்குள்ள போவீங்க? ஊருக்குள்ள போகணும்ல. அவர் வந்து என்னன்னா எதையும் இதுவரை அந்த சமூகத்திற்கு பெருசா எதையும் நிறைவேற்றி கொடுத்தவர் இல்லை, எதையும் தீர்த்து வச்சவர். அவருடைய ஹிஸ்டரியில பறையர் சமூக மக்களை பலிகடா ஆக்கியதை தவிர தான் எங்களுடைய இளைஞரணியத்தில் சொல்றோம். எதிர்கால பறையர் சமூகத்தினுடைய வரலாற்றில் திருமாவளவன் ஒரு ஓநாயாகத்தான் பதிவிடப்படுவாரே தவிர வேறு புரட்சியாளனாகவோ போராளியாகவோ பதிவிட வாய்ப்பே கிடையாது. புரியுதுங்களா? அது அந்த சும்மா வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு ஸ்டாலின் பேசுவார் இல்லையா, அந்த மாதிரி இவரும் எதையாவது ஏமாற்றாரு அப்படின்னா இன்னைக்கும் பெரும்பாலான அந்த சமூக மக்கள் வந்து அவரை ஏற்றுக்கொள்றாங்க. இன்னைக்கு சமீபத்தில் கூட திருச்சியில் ஒரு மாநாடு நடக்குது, பெரும்பாலான மக்கள் வந்து கலந்து கொள்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏமாற்றப்பட்டா இல்லையா மக்கள் அதாவது ஆதரவோ எதிர்ப்போ ஓரிரவில் நடப்பதல்ல. முதல்ல எல்லாம் வந்து திருமாவளவன் தங்களை காப்பார்னு நம்பிட்டு இருந்த மக்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் இளைஞர்கள்ட்ட நாங்கள் உங்கள்கிட்ட 1000 இளைஞர்களை காமிக்கிறேன். திருமாவளவன் ஒரு நரித்தந்திரம், நரி பதவிக்காக சமூகத்தை அடகு வைக்கிறாரு, சமூகத்துக்கு கெட்டது நடக்கும் பொழுது ஒரு வாய் பேச மாட்டாரு. ஏங்க படிச்சுட்டு அரசாங்க வேலைங்க, அரசாங்க வேலைக்காகத்தான் பலர் தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சு படிக்கிறான். அரசாங்க வேலை உனக்கு இல்லைன்னு பேப்பரில் வந்த பின்னால் அப்படி நம்பாமல் இருப்பான். இன்னைக்கு பெரிய கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் ஆளாயிட்டாங்க. விழிப்புணர்வு இல்லாத சிலர் வந்து ஆதரிச்சிருக்காங்களே தவிர திருமாவளவனுடைய ட்ராக் ரெக்கார்டு பறையர் சமூக மக்களுக்கு எந்த நன்மையும் செஞ்சதில்லைங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வந்து சும்மா வேங்கவே இல்லை மலம் கலந்து எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? 4 சட்டமன்ற உறுப்பினர் 2 MP வச்சிருக்கிறதுக்கான தேவை என்ன? அவர்களை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுப்பாங்கன்னு தானே. அங்கே போய் உட்காந்து மேசையை தட்டுறதும் ஸ்டாலின் அழகாக தும்மியதற்கு இன்று பாராட்டு தெரிவித்தோம். ஸ்டாலின் இன்று அதுல வேங்கவேல் பிரச்சனையை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம களத்துல போயிட்டு மக்களை சந்திக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறது இருக்குல்ல. என்ன அழுத்தம் கொடுத்தாங்க? என்ன அழுத்தம் கொடுத்தாங்க? தொடர்ந்து அதை பற்றி யாரு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவனையே கைது பண்றதுக்கு போலீஸ் போய்கிட்டு இருக்கு. இதுமா அழுத்தம்? இதுவாங்க அழுத்தம்? இன்றும் சாதி பெயரை சொல்லி அதீத தீண்டாமைகளை அதிகம் சம்பாதிக்கக்கூடியது, அதிகம் எதிர்கொண்டு இருக்கிறது பறையர் சமூக மக்களுங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய அதிகாரம் எதற்கு? தலை சூவும் பொழுது உதிர்கிற முடிக்கு ஒப்பானதாக இருக்குது அந்த அதிகாரம். அந்த மக்களுக்கு என்ன பயன்? அந்த மக்களுக்கு என்ன பயன் சொல்லுங்க. அந்த மக்கள்கிட்டயே கேளுங்க. திருமாவளவன் பதவியில் இருப்பதால் உங்களுக்கு என்ன பயன்? இது என்ன, இது பெருமையா? இதை மேய்க்கிறது எருமை, பேசுறது பெருமை. ஒரு பிரயோஜனமும் இல்லாத பதவி எதுங்க? அதைத்தான் எங்கள் தலைவர் அவர்கள் கேட்டாங்க. சட்டமன்றத்தை முடக்கி இருக்க வேண்டாமா? அதுக்காக தானே உங்களுக்கு ஓட்டு போட்டு அனுப்புறாங்க. இங்க இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஓட்டு போட்டு அங்க அனுப்பணும்னு உடனே அரசு வந்து அந்த விவகாரத்துல சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க. சோ அப்படி இருக்கும்போது வழக்கு வந்து அடுத்தடுத்து நடந்துட்டு தானே இருக்கு. என்னங்க நடக்குது? ஏங்க மொத்தமே அது ஒன்றும் 2 கோடி குடும்பம் இருக்கக்கூடிய ஊர்லாம் கிடையாதுங்க. சின்ன ஊருங்க. சின்ன ஊர்ல குற்றத்தை கண்டுபிடிக்கங்க. என்னமோ ஒரு நாட்டு போலீஸுக்கு டஃப் கொடுக்குற போலீஸ்னு இது. முதலமைச்சருக்கு தம்பி கூட கிடையாது திருமாவளவன். முதலமைச்சரோட அண்ணங்க ஸ்டாலின் திருமாவளவனை ஏமாத்துறாரு, திருமாவளவன் அந்த சமூகத்தை ஏமாத்துறாரு. தட்ஸ் ஆல். இட்ஸ் ஆல் அபவுட். அது வந்து தேர்தல் அரசியல் தான். வாக்காளர்களாக பார்க்குறேன். எப்படி திமுக பறையர் சமூகத்தை வாக்காளர்களாக பார்க்குதோ அதே போல திருமாவளவன் ஒரு வாக்காளர்களாக பார்க்குறாரு. அவ்வளவுதான். சும்மா கோட் சூட் போட்டுக்கிறது, சும்மா பேசுறது. பறையர் சமூகம் தன்னுடைய சொந்த சமூகம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய போராட்ட நிலைமையில பிரச்சனையில் இருக்கிறான் 15 வருஷமா. அதை விட்டுட்டு நீ என்னத்தை போய் மதத்தை காப்பாத்துற? நீ பிறந்த சாதியவே உனக்கு காப்பாற்ற துப்புல, நீ என்ன மதத்தை காப்பாத்துற? அந்த மதத்துல என்ன பிரச்சனை இருக்குது? அந்த மதத்துக்காரங்க என்ன பிரச்சனையில் இருக்கிறாங்க? நீ மதச்சார்பின்மை பேசுற மதத்தை காப்பாற்றுறதுக்கு 100-1000 பேர் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? பௌத்த மதத்தை விட்டுட்டு மதச்சார்பின்மை பேசுவாரா? அவரு பேசுவாரா? என்னங்க பித்தலாட்டம் இது? இந்த பித்தலாட்டத்தை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு அவங்க சமூகத்திலேயும் சமூக வலைதளங்கள்லாம் பார்க்க முடியல. நிறைய எதிர்ப்புகள், நிறைய நம்ம கட்சியிலையும் வந்து நிறைய வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பறையர் சமூக நண்பர்கள், தோழர்கள் இதாக இருக்கிறாங்க, நிர்வாகிகளாக இருக்கிறாங்க. அவர்களுடைய மொபைலெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய இன்டலெக்சுவல்ஸ், நல்லா படித்து இருக்கிறவங்க, ஈவன் தலைவர் வாங்கி கொடுத்த வெள்ளையறிக்கையின் மூலமாக வேலைக்கு சென்ற பறையர் சமூக தோழர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு பயங்கர கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க.
இந்த ட்வீட் சம்பந்தமா நிறைய சமூக வலைதளங்கள்ல என்ன பதிவுறாங்க அப்படின்னா, புதிய தமிழகம் கட்சியுடைய தலைவர் வந்து ஒரு சுயலாபத்துக்காக தான் இந்த பதிவேறாரு. ஏன்னா முன்னாடியே அதிமுக கூட்டணியில் இருந்தப்போ இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் அப்போ எந்த விதமான பதிவோ இந்த மதம் சார்ந்த பதிவு எதுவுமே விடல. இப்ப அதிமுக கூட்டணியில பாஜக வந்ததுக்கு பிறகு சுயலாபத்துக்காக இந்த பதிவு போட்டிருக்காரு. அதெல்லாம் எங்களுக்கு எந்த லாபமும் கிடையாதுங்க. சுயலாபம்னா நாங்கள் நேரம் 2001 வந்து நாங்கள் இருந்த பலம் என்ன, 96 இருந்த பலம், வாக்கு அரசியலையோ சுயலாபமோ இது பண்ணியிருந்தா இந்நேரம் நாங்களும் அதே மாதிரி பத்தி சுத்தி வளைச்சு என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. பாருங்க, இங்க இஷ்யூ பெஸ்ட் பாலிடிக்ஸ் தாங்க எங்களோடது, புரியுதா? எங்களுடைய பலம் அதுதான். நாங்கள் இந்த நாட்டில் என்ன நடக்கிறதோ கண்ணெதிர்க்க இந்த சமூக தளத்தில் சமூகத்திற்கு எதிராக என்ன நடக்கிறதோ அதுக்கு நேர் எதிராக எந்த விதமான சமரசமும் இல்லாமல் எதிர்வினையாற்றக்கூடிய முன்னணி சக்தியாக முதல் தலைவராக எங்கள் தலைவர் எப்போதும் இருக்கிறார். அவ்வளவுதான். எந்த விதமான சுயலாபமும் கிடையாதுங்க. நாங்கள் இப்போ இன்னைக்கு இல்லைங்க, ஒரு சங்கராச்சாரியார் அவர்கள் ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. பட்டியலினத்தவர்கள் குளிச்சுட்டு தான் கோயிலுக்குள்ளே வரணும். எல்லாரும் போய் பதுங்கி ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. சாதி ஒழிப்பு, இந்து மதத்துக்கு எதிராக பேசக்கூடிய யாருமே இங்கே ரோட்டில் கிடையாது. ஆனால் சங்கர மடத்திற்கு எதிராகவே மேடையை போட்டு அங்கேயே சங்கராச்சாரியரை கண்டித்து பேசின ஒரு தலைவர், புரியுதுங்களா? இது எங்கள் மதம், இந்து என்றால் மதம் அல்ல, அது மண், இது எங்கள் மண் என்று பேசியவர். அது அவர் வந்து இன்னைக்கு பேசினவர்லாம் கிடையாதுங்க. ஃப்ரம் த பெர்த் அவர் எப்போதும் எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு மதமாற்றம் தடுத்து நிறுத்தப்பட்டு இந்துங்கிற அளவுக்கு இன்னைக்கு பேசணுங்கிற ஒரு இது உருவாகிறதுக்கான காரணமே தலைவர் தடுத்து நிறுத்திய மதமாற்றங்கள் தான். சரிங்களா? போராட துணிவற்றவர்களின் போலிடமாக மதமாற்றம் இருக்கக்கூடாது, மதமாற்றம் என்பது இயல்பாக நிகழ வேண்டும் அப்படின்னு அறிவியலையும் சமூகத்தையும் கலர்ந்து ஊராக போய் ராப்பகலாக தங்கி பிரச்சாரம் செய்து மதமாற்றத்தை தடுத்து நிறுத்தினார். புரியுதுங்களா? அதனால தலைவர் அவர்களெல்லாம் கொஸ்டின் பண்ற அளவுக்குலாம் இங்கே யாருக்குமே அருகதை கிடையாதுங்க. யாராக இருந்தாலும் நேராக வர சொல்லுங்க, உட்காந்து பெரிய மேடை போட்டு பேசி முடிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ சமீபத்தில் இந்த கல் இறக்கும் போராட்டம் அப்படிங்கிறது வந்து தமிழகத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க விஷயம். சீமான் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போயிட்டு டேரெக்டாக அவரே கல் இறக்கி அந்த சம்பவம்லாம் பார்த்தோம். ஸோ உங்களுடைய அதை பற்றி முதற்கட்ட பார்வை என்ன? அதே மாதிரி எப்படி அருந்தறிவுகள் எல்லாத்தையும் போலயே இந்த கல் சமாச்சாரம் தொடங்கிய காலத்திலிருந்து அதற்கு முன்பிருந்தே மதுவுக்கு எதிரான மிக கடுமையான முன்னெடுப்புகளை புதிய தமிழ் கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த புத்தகம் வந்து தலைவர் அவர்கள் கைப்பட எழுதி டாஸ்மாக் குடியின் பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்போம், மது இல்லா புதிய தமிழகம் படைப்போம்னு தொடர் இயக்கங்களா இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இன்னைக்கு தேதியில் இன்னைக்கு மாலை 4 மணிக்கு திருச்சியில் புதிய தமிழ் சார்பாக மதுவுக்கு எதிரான பேரணி பல நூற்றுக்கணக்கான பேர் கலந்துக்கிட்டு திருச்சி மாவட்டத்தின் சார்பாக நடக்குதுங்க. சரிங்களா? அதே போல் சீமான் பேசிய பிறகு கல்லுக்கு எதிராக பேசுகிறாரு, சீமானுக்கு எதிர்த்து பேசுகிறாரு அப்படிலாம் சீமானுக்கு எங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. சரிங்களா? பீர், கல், பிராந்தின்னு எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த புத்தகத்திலேயே கல்லையும் மதுவையும் ஒரே சம அளவுகோலில் வச்சு பார்க்க முடியும். ஒரே சம அளவுகோல் தான். வாங்க, அந்த உங்கள் டேபிளில் வந்து கல் ஒரு 2 லிட்டர் வச்சுக்கோங்க, என் டேபிளில் 2 பீர் வச்சுக்கோங்க. நான் குடிக்கிற பழக்கம் இல்லை, உங்களை சைடும் குடிக்கிற பழக்கம் இல்லைன்னா குடிக்கிற 2 பேர்த்த வைப்போம். அவர் 2 பாட்டில் கல் குடிக்கட்டும், இவர் 2 பாட்டில் பீர் குடிக்கட்டும், 2 பேரையும் மருத்துவர் பரிசோதிக்கட்டும். கல் குடிச்சவர் ஆரோக்கியமாக இருக்கிறாரு, இப்போ விட்டா கனடா வரைக்கும் ஓடிட்டு போய் பந்தயத்தை முடிச்சுட்டு வந்துருவாரு, பீர் குடிச்சவர் போதை இருக்கிறாங்க குடியார பையன் அப்படின்னா டாக்டர் சொல்லட்டும், ஏற்றுக்கும். இல்லை, மற்ற மாநிலங்களில் இல்லாத தடை தமிழகத்துக்கு மட்டும் ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுதுல. பாருங்க, இது மற்ற மாநிலம் ஆந்திராவில் இருக்கு, கேரளாவில் இருக்கு, இருக்கக்கூடிய என்னவா இருக்கு? மற்ற நாட்டில் என்னவா இருக்குது? கேரளாவில் என்னவா இருக்குது? உணவுங்கிறான். போதைப்பொருள் எப்படி உணவாகும்? கேரளாவில் உணவா இருக்கா? இல்ல, மதுனால ஏற்படுற பிரச்சனையும் கல்லுனால இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். அதை விட ஆபத்து கல்லு, மதுவை விட ஆபத்து. கேரளாவில் கல்லு விற்கிறாங்கன்னா ஒவ்வொரு பனை மரமும் அல்லது ஒரு தென்னை மரமும் கல் இறக்கக்கூடிய பானை உட்பட கணக்கில் கலப்படம் இல்லா கல்லதான் பாருங்க. போதையில் என்னங்க கலப்படம்? அது போதை, அதுல கலப்படமே நீங்க செய்ய வேண்டாம். கல்லை இறக்கி கொஞ்ச நேரம் வச்சுட்டீங்கன்னா போதை, அது அவ்வளவுதான். இப்ப சாராயம் காய்ச்சி பொழுது என்ன பண்ணுவாங்க, மது ஆலைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காற்றில் இருக்கக்கூடிய பூஞ்சைகளை கிரகிச்சு கல் போதைப் பொருள் ஆயிரும். சாராயம் காய்ச்சறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இதுல வந்து அதுக்கு செயற்கையா சுண்ணாம்பு கலக்குறாங்க. சுண்ணாம்பு இல்லை, கல் வந்து இயற்கையாகவே கிரகிச்சுக்கும். காற்றில் உள்ள பூஞ்சைகளை கிரகிச்சு அதுவே தினை வந்து போதைப் பொருளா மாத்திரும். ஏன்னா அது வந்து இறங்கும் பொழுது அது டைம் ஆக 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 அதனுடைய தன்மை மாதிரி ஆல்கஹாலுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இயற்கையாகவே போதையை உருவாக்கிக்கும். அது இவர்கள் போதைக்காக சிலவற்றை கலக்கலாம் மேபி, பட் ரெண்டுமே போதை தரக்கூடிய பொருள் தான். கேரளாவில் விற்கிறாங்கன்னா அதை போதைப் பொருளாகத்தான் விற்கிறாங்க. எப்படி இங்கே வந்து டாஸ்மாக் கடைகள் வந்து பதிவு செய்யப்பட்டு எண்கள் கொடுக்கப்பட்டு அரசாங்கத்திற்கு எக்ஸைஸ் டியூட்டி கட்டி விற்கப்படுதோ போதைப் பொருளாக தான் விற்கிது. உணவுங்கிறான், ஏதோ பார்க்கடலில் கடைஞ்செடுத்த இதுக்கு ஒப்பா சத்துன்றான், குழந்தை பிறக்கும்ன்றான்.
இல்ல நான் அந்த சத்து அப்படிங்கிற அந்த இதுக்குள்ள உள்ள வரல. ஆனா மதுவையும் இதையும் ஒண்ணா வச்சு பார்க்காதீங்க. ஒன்னால ஒருபடி மேல வச்சு பார்க்கணும்ன்ற. இப்ப இல்ல மதுவை குடிச்சிட்டு இங்க நிறைய இடங்கள்ல நான் சொல்றேன், அதை விட 1000 எடுத்துக்காட்டு கள்ள குடிச்சிட்டு அழிச்சு போன குடும்பங்கள் நான் 1000 காமிக்கிறேன். புரியுதுங்களா? இங்க வந்து மது விலக்கு அமலில் இருந்தது 37 இருந்தது. அதாவது 1880கள் வாக்குல இங்க வந்து முதல் முறையாக வெளிநாட்டு மதுபானங்கள் இங்க வந்து உள்ள வருது. அதன் பிறகு தொடர்ந்து இருக்குது. அதன் பிறகு என்ன ஆகுது, 37 ராஜாஜி பீரியட்ல மது விலக்கு சட்டம் அமலாகுது. 71 கருணாநிதி திறக்கிறாரு, மீண்டும் 74 மூடப்படுது. திறந்த பொழுது மதுக்கடைகளையும் கள்ளுக்கடைகளையும் சேர்ந்துதான் திறந்தாங்க. ஆமா, அடைச்ச பொழுதும் சேர்ந்துதான் அடைச்சாங்க. புரியுதுங்களா? நீங்க மதுவும் அதுவும் ஒன்றுதான், கல்லும் மதுவும் ஒன்றுதான். இன்னும் ஒருபடி மேல போய் காரணங்கள் என்ன சொல்றாங்க, ஏன் அடைக்கிறாங்கன்னா, இதை எங்களால் மானிட்டர் பண்ண முடியல. இங்க 19 அரசுல ஒரு துறையில வந்து ஊழல் நடக்குது, இல்ல கையூட்டு அந்த விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த துறையை கண்காணிக்கிறது பெருசா, அந்த துறையை இழுத்து மூடிட்டு போறது பெருசா? என்ன துறை? கல்லுல கலப்படம் பண்றாங்க, நிறைய இடங்கள்ல இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க, கல்ல வச்சு கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க. துறையே மது விலக்குதாங்க. நாங்கள் அதுக்காக தான் ஒட்டுமொத்த மதுவுக்கு எதிராக தான் போராடுறோம், நாங்கள் கல்லுக்கு எதிராக போராடல. இப்ப நீங்க மது பொருள் கொடுத்தனால அந்த கேள்வி எழுது. நாங்க இன்னைக்கு தேதியிலையும் கல்லுக்கும் சேர்த்துதான் மது விலக்குன்னு போராடுறோம். நீ வந்து ஏற்கனவே இருக்கிறத மூடு, புதுசா வரணும்னு துடிக்கிறதையும் நிறுத்து. தமிழ்நாட்டுல மதுவுக்கு எதிராக இந்த நேரத்துல வந்து ஏன் கல்லுக்கு யாரும் பேச மாட்டாங்கன்னா, அதே ஓட் பாலிடிக்ஸ் தான். ஒரு குறிப்பிட்ட பகுதியின் ஒரு குறிப்பிட்ட பிரிவினுடைய அந்த ஒரே காரணத்தினாலதான் நீங்க எதிர்க்கிறீங்களோ? எதுக்காக? இல்ல அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு சமூகம் இருக்கிறனாலயோ அவங்க அப்படி அதை தப்பா வந்து ப்ரொபகண்டா பண்றாங்க. கல்லு என்பது ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இறக்கவும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் குடிக்கிறதும் இல்ல. எல்லாரும் இறக்குறாங்க. இப்ப வந்து கொங்கு மண்டலத்துல வந்து நிறைய தோட்டம் வச்சிருக்கிறவங்க, தென்னந்தோப்பு வச்சிருக்கோம், இன்னைக்கு வேலையெல்லாம் எல்லாம் போயிடுச்சு. வேற இன்னைக்கு அதை வருமான பொருளா அதை நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நிறைய சமூகங்கள் இன்னைக்கு கல்ல இறக்குறாங்க வைக்கிறாங்க. பணம் ஏறுறதும் நிறைய சமூகங்கள் இறக்குறாங்க. அது குடிச்சா போதை வருமானம் தான் அல்டிமேட். புரியுதுங்களா? 200 வகையான நோய்கள் பீர் குடிச்சா பிராண்டி குடிச்சா வரும்னு சொல்ல முடியாது, கல்லு குடிச்சாலும் வரும்ன்றதுதான் ஃபேக்ட். நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன். 10 கோடி கட்டுறாருல்ல நல்லுசாமியா கல்லுசாமியா, 10 கோடி கட்டுறாரு, கூட சேர்ந்து இவரும் ஊத்தி கொடுக்குறாரு. இல்ல அதை போய் நீங்க சேலஞ்ச் பண்ண வேண்டியதானே அப்படிங்கறதான் கேள்வி. நாங்க தயாரா தானே இருக்கிறோம், சும்மா உட்காந்து வடை சுட்டே இருக்க கூடாதுல்ல. 10 கோடி எடுத்து வச்சு இடி டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் அந்த 10 கோடிக்கான அளவு என்ன வெள்ளை பணமா கொண்டு வந்துடணும். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற துறைகள் முன்னிலையில டேபிள்ல 10 கோடியை வச்சுட்டு கூப்பிடுங்க, எங்க தலைவரே வர சொல்றோம். நாங்க எங்க தலைவரே வந்து விவாதம் பண்ண சொல்றோம். நான் பதிலுக்கு ஒரு பந்தயம் கட்டுறேன். இங்க வந்து சீமானோட குடும்பம், இன்னைக்கு அவருக்காக ஆதரவா பேசக்கூடிய எல்லாரும் குடும்பத்தோட வாங்க, எங்களுடைய சொந்த செலவுல ஒரு டூர் அரேஞ்ச் பண்றோம் ஊட்டி கொடைக்கானல் மலை பிரதேசங்களுக்கு. டிரைவருக்கு ஒரு 5 லிட்டர் கல்லு கொடுப்போம் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னால. அவர் குடிச்சிட்டு, சத்தான பானம் தானே, குடிச்சிட்டு அவர் வண்டி ஓட்டுவார். நீங்க குழந்தை குட்டிகளோட குடும்பத்தோட அந்த வண்டியில பயணம் செய்யுங்க, பார்ப்போம். இல்ல திடீர்னு தனமா இல்லையாங்க? ஓகே, அப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதான் திமுகவுக்கு ஆதரவா பேசுறாங்க. இந்த திமுகவுடைய ப்ரொபகண்டா, திமுகவுடைய அஜெண்டா. எப்பா மது விலக்கு ரொம்ப தீவிரமா போய்கிட்டு இருக்கு. 1 லட்சம் கோடி ஊழல் அம்பலப்படுத்தணும் புதிய தமிழ் கட்சியில இருந்து. அதன் பிறகு செந்தில் பாலாஜி கைதானாரு. அந்த துளையில வந்து 1000 கோடி ஊழல் இருக்குன்னு அக்செப்டன்ஸ் நடந்து இன்னைக்கு தொடர்ந்து குடைச்சிட்டே இருக்கிறாங்கல்ல. ஸோ இதை டைல்யூட் பண்றதுக்கு, மது விலக்குக்கு எதிரான குரல்களை டைல்யூட் பண்றதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைப்பாவையாக அவங்கள்ட்ட யார்ட்டையோ பேக் எண்டில் எப்பவும் போல அவர் வாங்குவார், இது பேசுவார், இயற்கை வளங்களை காப்போங்கிறாரு. அங்கே வந்து யாரெல்லாம் கொலையெல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கானோ அவன்கிட்ட பேக் எண்டில் தேர்தல் நிதி வாங்குவார். அதே போலதான் சீமான் ஒரு நேர்மையற்ற ஆளுங்க. அதே போலதான் திமுகவினுடைய அந்த டாஸ்மாக் இதை காப்பாற்றுறதுக்கும், கள்ளச்சந்தை மதுவை காப்பாற்றுறதுக்கும், அதன் வணிகத்தை அவங்க காப்பாற்றிக்கிறதுக்கும், எப்பா நீ இப்போ தும்முனாதான் சரியா இருக்கும் ஒரு படத்தில் நகைச்சு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இங்கே இருக்கிறாங்கல்ல தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர். அவங்கள கையில் எடுத்துட்டு போய் தானே ஏறி, ஒரு தலைவர் செய்ய வேண்டிய வேலையாங்க தானே மரம் ஏறி கல் எடுத்து, கஞ்சாவும் இயற்கையான செடி தான், ஒரு ஆளு கஞ்சா பிடிக்கி குடிக்க. அதுலயுமே நாம் தமிழர் கட்சியினுடைய அவர்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, கலப்படம் இல்லாத கல்லையும் கலப்படம் இல்லாத கஞ்சாவையும் வைங்க, யாருக்கும் இல்லாத கல்லுன்னு சொல்ல முடியுமா? அதான் 15 இருக்குல்ல. பனை தொழிலுக்கே நாங்க எதிராக பேசலைங்க. பனை மரத்துல வேர் முதல் அடி முதல் நுனி வரை எல்லாம் பயனுள்ள பொருள் தான். எல்லாத்தையும் வித்துக்கோ. அந்த சமூகமே, அதாவது பனையேறி நாடார் என்று அழைக்கப்படக்கூடிய சமூகங்களே இன்னைக்கு கம்ப்யூட்டர் சிவநாடார்லாம் எங்க இருக்காருன்னு பாருங்க. அதே சமூகத்தை சேர்ந்த ஐயா காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது நம்ம கல்லுக்கு எதிராக பேசுறாரு, எதிர்த்து போராடி சிறை செல்ற அளவுக்கு போராடி இருக்காங்க. இது அந்த நாடார் சமூகத்தை வந்து இவங்க தான் சாதியா தூண்டி விடுறாங்க, பனையேறின்னு பேச வைக்கிறாங்க. கல் இறக்குறது, இந்த கல் விற்றா, இதெல்லாம் எல்லாமே வந்து கைது அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை இருக்கு தமிழ்நாட்டில். அது வந்து ப்ரோஹிபிட்டட் தான், தடை செய்யப்பட்டது தான்.
ஏன் வந்து கைது செய்யப்படலை அப்படின்னு? அதை தான் நான் சொல்றேன், திமுகவினுடைய ப்ரோபகண்டா. இதே ஒரு ஏழை எளிய ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு வயசானவர் போய் கல் இறக்குனா கைது பண்றாங்கல்ல. அதுவும் வெட்ட வெளியில எல்லாருக்கும் தெரியும்படியாக இந்த ஒரு நாடகம் நடத்துறாங்க பாருங்க. இப்ப சராசரியா வந்து ஒரு சாதாரண கிராமத்துல கல் இறக்குறவங்கள கைது பண்ணிடுறாங்க, ப்ராஃபிட் எடுங்கிறாங்க, தடை செய்யப்பட்ட எதையும் பயன்பாட்டு கொண்டு வரக்கூடாது. தடை செய்யப்பட்ட பொருள் ஒரு கஞ்சா 30 கிராம் பொட்டலை வச்சிருந்தா அவன் கைது. ஓகே, இயற்கையான கடுக்காய், இயற்கையான மண்டை வெள்ளம், இயற்கையான பொருளை வச்சு சாராயங்காய்ச்சி அந்த கிராமத்துக்குள்ள ஏதோ அவனோட தேவையை தீர்த்துக்கிறான் அப்படின்னு தான் அவன் சொல்றான். அவனையும் கைது பண்றீங்க. இவர் அறிவிக்கிறார், நான் கல்லு தான் இறக்க போறேன்னு அறிவிச்சு ஏறி இறக்கி கல்லு தான் இவரும் குடிச்சு எல்லாருக்கும் ஊத்தியும் கொடுக்குறார் இந்த உத்தமன். தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி நாங்கள் அதை கல்லா 17 ஆராயிரங்கிறார். அவரே தான் சொல்றாருல, நான் கல்லு தான் இறக்குனேன், கல்லு தான் குடிச்சேன்னு. அப்ப நடவடிக்கை எடுக்காம காவல்துறை பம்முவதும் பதுங்குவதும், அரசாங்கமே இதை வந்து வேடிக்கை பார்ப்பதும், அப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து போடுற ஒரு திட்டம் தானே. மதுவிலக்கு ரொம்ப தீவிரம். அதே போராட்டத்துலதான் அரசாங்கத்தை எதிர்த்தும் கேள்வி கேட்கிறாரு. சோ அப்படி இருக்கும்போது எப்படி திமுகவுடைய கைப்பாவையா செயல்பட முடியும்? திமுகவை நோக்கி கல்லை எனக்கு இறக்க அனுமதி விடு, நான் கல்லை அப்படித்தான் கொடுப்பேங்கிறதுக்குள்ளதாங்க ஒளிஞ்சிருக்குது மதுவிலக்கு போராட்டத்தை மழுங்கடிக்கிற சூட்சமோ. தேர்தல் வருதுல்ல, ஏன் வந்து தமிழ் கட்சியில இருந்து வெளியில போறவங்கள என்ன சொல்றாங்க, எங்களை மூர்க்கமா எதிர்த்து பேச சொல்றாரு, அவர் பின்னால போய் கை கொடுத்துக்கிறாருன்னு தானே சொல்றாங்க. அதே குற்றச்சாட்டை தான் நானும் வைக்கிறேன். தேர்தல் வருது, தேர்தலில் மதுவிலக்குன்னு வந்து உத்தரவாதம் கொடுக்கணும். மதுவிலக்குக்கு பதிலா கல் இறக்க அனுமதின்னு கொடுத்துட்டோம்னா புரியுதா உங்களுக்கு? அப்படி கிரிட்டிசைஸ் பண்றது. ஒரே கல்லுல 2 மாங்காய். சீமான் வந்து மிகப்பெரிய வியாபாரிங்க. ஒரு வெறும் வாய் வியாபாரி மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணுவார், நல்ல வியாபாரி அவர். அந்த மாதிரியான வியாபார யுக்திகள் இதுவும் ஒன்று. மக்கள் வந்து அதுக்கு வந்து சமூக வலைதளம் எழுதக்கூடிய பசங்கள்லாம் இப்போ எந்த வீட்லயாவது கல்லுக்கு ஆதரவா பேசுறவன் கல்லை போய் குடிச்சிட்டியாமா, நீ கொஞ்சம் குடிமா, பாப்பா இல்லை பள்ளிக்கூடம் பிறந்தா கொஞ்சம் குடிச்சிட்டு போ, காலேஜுக்கே கல் குடிச்சுட்டு தான் போவாரான், பையனுக்கு கல் கொடுத்து அனுப்பிச்சிடுவாரா? அதெல்லாம் பைத்தியங்கள் மண்டையில் அடிபட்டது மாதிரி ஏதாவது உளறிக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க. அதை உணவுன்னு பேசுறது முதல் குற்றம்ங்க. தடை செய்யப்பட்ட பொருளை போய் தானே இறக்கி பொது வழியில் குடிச்சது 2வது குற்றம்ங்க. 3வது அருவாளை காமிச்சு அரசு பணிகள் இருக்கக்கூடியவங்கள அருவாளை காமிச்சு மிரட்டிடுவேன், வெட்டிடுவேன், கொளுத்திடுவேன். அவ்வளோ பெரிய மாவீரனா சீமான், அல்லது அவ்வளோ பலகீனமானதை தமிழ்நாடு அரசும் காவல்துறையும்? அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அண்டர் டீல் இருக்குன்னு தானே நீ அப்படின்றது மாதிரி தானே இருக்கு. அப்படிதான் சந்தேகப்படணும். சந்தேகமெல்லாம் இல்லை, அதுதான் யதார்த்தமா இருக்கும். இத்தனை நாள் இல்லாட்டி நடவடிக்கை எல்லாம் இருக்கிறதுல. ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி. 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு. ஸோ தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் தொடர்றீங்களா? ஏன்னா 2024 அதிமுக கூட்டணியில இருந்தீங்க, ஓ 26லயும் அதே கூட்டணியில தொடர்றீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கும்ல. இங்க பாருங்க, நாங்கள் வந்து 2019லயும் தேசிய ஜனநாயக தான் அங்கம் வகிச்சோம், சரிங்களா? அதன் பிறகு 2019 தேர்தல் முடிந்த உடனேயே தலைவர் அவர்கள் உடனடியாக நம்ம இந்த தோல்விக்கான காரணங்கள் என்னென்னு ஆராயணும், எல்லாரும் பேசி டிஸ்கஸ் பண்ணணும்னு அழைப்பு கொடுத்தாரு. அதன் பிறகு அது ஏதோ காரணங்களுக்காக அப்படி இப்படியே தள்ளி போய் தடை செய்யப்பட்டு 2021 நாங்கள் ஒரு பெரிய கோரிக்கையை முன்வைத்தோம். அதற்கு செவிசாய்க்காதான் நாங்கள் வந்து தனிச்சு தான் போட்டிட்டோம், சரிங்களா? ஆனால் புதிய தமிழகம் கட்சியை பொறுத்தளவு மிக உறுதியான ஒரு நிலைப்பாட்டை தலைவர் அறிவிச்சிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய ஒரு வலுவான ஒரு கூட்டணி வீழ்த்த முடியும் நம்புறீங்களா? 2026 அமையணும், அது காலத்தின் கட்டாயம். 200 எல்லோரும் தங்களுடைய மனமாச்சரியங்களை விட்டுட்டு ஒரு வலுவான கூட்டணியை திமுகவுக்கு எதிராக கட்டமைக்கணும். அது தலைவருடைய அபிலாசை. அதை வந்து அறிக்கையின் மூலமாக தெரிவிச்சிருக்கிறார். ஏன்னா வந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் திமுக எல்லா சமூக எதிரான காரியங்களையும் முன்னெடுத்து நடத்துது. வீதிக்கு வீதி கஞ்சா போதை, சாதிய ரீதியிலான படுகொலைகள், எல்லா பிரச்சனையுமே தலைவலி. இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே களத்துல இன்னும் எதிரொலிக்காம தானே இருக்கு. ஏன்னா நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலே 40க்கு 40 வெல்றாங்க அப்படின்னா களத்துல அது எதிரொலிக்கலன்னு அர்த்தம். அப்படி இல்லைங்க. இதே திமுக 2011 சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சி அந்தஸ்து கூட எடுக்க முடியாத கண்டிஷன்ல இருந்தாங்கல்ல. அதனால தேர்தல் அரசியல் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு ஆசிலேஷன் இருக்குங்க. அது வந்து நிச்சயமா 2026 ரொம்ப தீர்க்கமான ஒரு முடிவுகளை எடுப்பாங்க. ஏன்னா திமுகவில் அரசு துறையில சாலை பணியாளர்கள்ல இருந்து துப்புரவு பணியாளர்கள்ல இருந்து பெரிய ஹைடெக்கான டிபார்ட்மெண்ட் வரைக்குமே பிரச்சனைகள் இருக்குன்னு போராட ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் வந்து மதுவுக்கு எதிராக இருக்கிறாங்க. 1000 ரூபா வந்து கொடுத்துட்டு பல்லாயிரக்கணக்கான ரூபாயை வந்து சொத்து வரி, அந்த வரி, இந்த வரி, கரண்ட் பில்லு, பால் விலை எல்லாம் உயர்த்திக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் புரியாமல் அவர்கள் வாயில் பந்தல் போடுவதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய நிலைமையில மக்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த மக்களினுடைய எண்ணங்களை, அவர்களுக்கு எதிரான அந்த மனமாற்றங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு யுக்திகளை 2026 ஆண்டு தேர்தலில் வந்து ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் எடுக்கணுங்கிறது நம்மளுடைய. ஓகே, இதுவரை எங்களோட தங்கள் கருத்துக்களை பயணிக்க மாட்டேன். மிக்க நன்றி.